Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. India Post Payment Bank, Tata AAG Group Insurance ஓட சேர்ந்து Group Accident Guard Policyங்கிற பெயரில் ரெண்டு விதமான பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இந்த Group Accident Guard Policyயின் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸை பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் டாடா ஏஜி இன்சூரன்ஸோடு சேர்ந்து குரூப் ஆக்சிடென்ட் கார்டு பாலிசிங்கிற பெயரில் ரெண்டு விதமான பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இது ரெண்டுமே ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசியை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான எல்லாருமே இந்த பாலிசியை வாங்கலாம். அப் டு 65 வயது வரைக்கும். ஸோ 18 வயதிலிருந்து 65 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். பாலிசியினுடைய டென்யூராக ஒரு வருடம், அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தி நீங்கள் ரினியூவல் பண்ணணும். ஒன்ஸ் இந்த பாலிசியை நீங்கள் ரினியூவல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 365 நாளுக்கும் இந்த பாலிசியின் மூலமாக கவரேஜ் வழங்குறாங்க. பாலிசியை யாருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிபி கஸ்டமர், அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய கஸ்டமராக இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாலிசியை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசியை ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸில் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 10 லட்சம், ஆப்ஷன் 2 சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 5 லட்சம். ஆப்ஷன் 1 சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 520 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் 520 ரூபாயை செலுத்தி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே ஆப்ஷன் 2 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கான பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 320 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் 320 ரூபாயை செலுத்தி இந்த 5 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆக்சிடென்டல் டெத். ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக இந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா அந்த பாலிசி ஹோல்டரினுடைய நாமினிக்கு 100% ஆஃப் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட், அதாவது இந்த பாலிசியினுடைய 100% சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை வழங்குறாங்க. அதாவது ஆப்ஷன் 1 பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நாமினிக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் 2 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாமினிக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அடுத்து பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி. ஆக்சிடென்ட் மூலமாக பெர்மனண்ட்டாக ஏதாவது உடல் உறுப்பு டிசபிலிட்டி ஆகும் பட்சத்தில் அந்த கண்டிஷனில் 100% ஆஃப் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வழங்குறாங்க. ஸோ சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் அல்லது 5 லட்சம் ரூபாயை வழங்குறாங்க. அடுத்து பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி. ஆக்சிடென்ட் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு ஒரு கை அல்லது கால்கள் இழக்கும் பட்சத்தில் 100% சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டையும் வழங்குறாங்க. அடுத்து ஆக்சிடென்டல் டிஸ்மெம்பர்மெண்ட். ஆக்சிடென்ட் மூலமாக பேரலைசிஸ் ஆனாலும் பாலிசி ஹோல்டருக்கு 100% சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. அதாவது ஆப்ஷன் 1 எடுத்திருக்கும் பட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. ஆப்ஷன் 2 எடுத்திருந்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அடுத்து எமர்ஜென்சி ஆக்சிடென்ட், மெடிக்கல் அண்ட் டென்டல் எக்ஸ்பென்ஸ். ஆக்சிடென்ட் மூலமாக பாலிசி ஹோல்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் அல்லது நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் எது லோவரான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இந்த பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. இதில் கண்டிஷன் என்னென்னா ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கணும். அந்த கண்டிஷனில் மட்டும் அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் அல்லது உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு எவ்வளவோ அந்த அமௌண்ட், இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் 2 50,000 ரூபாய் அல்லது நீங்கள் ட்ரீட்மெண்ட் செலவாக எவ்வளவு பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. அடுத்து எவாக்குவேஷன் பெனிஃபிட். பாலிசி ஹோல்டர் ஏதாவது ஒரு பில்டிங்கில் இருந்து அந்த பில்டிங் இடிந்து விழும் பட்சத்தில் பாலிசி ஹோல்டருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனில் மருத்துவ செலவுக்காக இந்த பாலிசியின் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு 5,000 ரூபாய் வழங்குறாங்க. ரெண்டு ஆப்ஷன்லையும் சேம் அமௌண்ட்டான 5,000 ரூபாய் ஒன் டைம் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. அடுத்து எஜுகேஷன் பெனிஃபிட். எஜுகேஷன் பெனிஃபிட் ஆப்ஷன் 1 மட்டும்தான் வழங்குறாங்க. ஸோ 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் அல்லது 1 லட்சம் ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எஜுகேஷன் பெனிஃபிட்டாக பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த எஜுகேஷன் பெனிஃபிட்டை வழங்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் பாலிசியில் இந்த எஜுகேஷன் பெனிஃபிட்டை வழங்கலை. அடுத்து இன் ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ்.
பாலிசி ஹோல்டருக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அடுத்த 10 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் பாலிசியில் இந்த 1000 ரூபாய் வழங்க மாட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் பாலிசியில் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்டை வழங்குறாங்க. அடுத்து ஃபேமிலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெனிஃபிட்ஸ். இன்கேஸ் பாலிசி ஹோல்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. இதில் கண்டிஷன் என்னென்னா ஹாஸ்பிட்டலினுடைய தூரம் குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்தால் தான் இந்த கிளைம் வழங்குவாங்க. எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 25,000 ரூபாய், இல்லை நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வழங்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் பாலிசியில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய், இல்லை ஆக்சுவல் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட், இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ஃபேமிலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெனிஃபிட்ஸாக வழங்குறாங்க. அடுத்து ரீபேட்ரியேஷன் ஆஃப் ரிமைன்ஸ் ஃபினரல் பெனிஃபிட். பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இறுதி சடங்குக்கான செலவுகளாக 5,000 ரூபாய், இல்லை நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு ஃபினரல் பெனிஃபிட்டாக 5,000 ரூபாய் வழங்குறாங்க. அடுத்து கோமா. ஆக்சிடென்ட் மூலமாக பாலிசி ஹோல்டர் கோமா கண்டிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாலிசியின் மூலமாக 10 லட்சம் ரூபாய் பாலிசியில் 1 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் பாலிசியில் 50,000 ரூபாய் வழங்குறாங்க. டாடா ஏஏஜி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக டெலிகன்சல்டேஷன் சர்வீஸை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இந்த பாலிசி சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்க விரும்புனீங்க அப்படின்னா டாடா ஏஏஜி மொபைல் அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமாக இந்த பாலிசிக்கான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியின் மூலமாக எதெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்கங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாலிசி ஹோல்டர் ஏற்கனவே ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பாலிசியின் மூலமாக கவரேஜ் வழங்க மாட்டாங்க. பாலிசி ஹோல்டர் சூசைட் மூலமாக இறந்தாலும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்காது. பாலிசி ஹோல்டர் ஏதாவது ட்ரக் அல்லது ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன்லையும் இந்த பாலிசி ஹோல்டருக்கு எந்த விதமான கிளைமையும் வழங்க மாட்டாங்க. பாலிசி ஹோல்டர் ஏதாவது ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அல்லது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக இறந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்லையும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்ஸையும் வழங்க மாட்டாங்க. பாலிசி ஹோல்டர் வாரில் ஈடுபட்டு இறந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த பாலிசி ஹோல்டருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டையும் வழங்க மாட்டாங்க. அதுவே ரேடியாக்டிவ் நியூக்ளியர் எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் மூலமாக இறந்தாலும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வழங்க மாட்டாங்க. பாலிசி ஹோல்டர் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டு இறந்தாலும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த விதமான கவரேஜையும் வழங்க மாட்டாங்க. அடுத்து பாலிசி ஹோல்டர் சட்டத்தை மீறி குற்றம் செய்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்லையும் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வழங்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக குறைந்த ப்ரீமியத்தில் ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மற்றும் டாடா ஏஏஜி இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பிரான்ச் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.